அரசு அலுவலகங்களிலும் அரசு துறைகளிலும் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கவே முடியாது என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருந்தேன். ஆமாம், அது புரியோடி போய்விட்டது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். எங்ககிட்ட என்னையா ஊழல் இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்குறான் கேட்குறீங்கல்ல அப்படின்றாங்க. இவங்க கேட்டால் சம்பாதிக்கிறத தானே கொடுக்குறான், அவன் காசியாக கொடுக்குறான் அப்படின்றாங்க. இதுக்கு எங்கே எண்டு? இதை உடச்சி போட்டுட்டு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. எனது ஒரு வாகனத்தை பெயர் மாற்றம் செய்யணும், ஒரு காரு பெயர் மாற்றம் செய்யணும். அதை பண்ணுற அந்த நண்பர்கிட்ட, எப்போ தம்பி போய் ஆர்டிஓஸில் காசு கொடுக்காத, விஜிலன்ஸில் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க, இப்போ கூட இயக்குனரே தெரிஞ்சவர் தான், அதனால் அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி ஆர்டிஓஸ்க்கு பேச சொல்கிறேன், அதனால் காசு கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா இப்போல்லாம் வாங்குறது இல்லைண்ணா. என்னையா சொல்கிறேன்னு, அண்ணா வாங்குறதுண்ணா பயப்படுறாங்க என்று சொல்கிறார். பத்திரப்பதிவுத்துறை எனக்கு தெரிந்து இந்த மாலதி லஞ்சம் கொடுத்துருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறைக்கு போயிட்டு நீங்கள் காசை கொடுக்கலன்னா அந்த பத்திரத்தில் 3வது பேஜ் கசங்கி இருக்குன்னு சொல்லிவிட்டு 1 மாதம் இழுத்தடிப்பான், பத்திரம் வாங்க முடியாது. நீங்கள் சில லட்சம் ரூபாய்களை 1 கோடி ரூபாயை கொடுத்து வீட்டை வாங்கிட்டு கையில் பத்திரம் வரலன்னா எப்படிங்க இருக்கும்? கொரி போட்டு ரெவென்யூக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அல்லையினோ இனி கொடுத்தா வேண்டாம் சார்ன்றாங்க. சிஎம்டிஏ இனி பிளானிங் மட்டும்தான் செய்யும், கட்டுமான பணிகளில் ஈடுபடாதுன்றது. இந்த மாற்றங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் நடக்குமா விஷன்? கரெக்ட். பத்திரப்பதிவுத்துறைக்கு எனது நண்பர் கேசி வீரமணி தான் வந்திருப்பார், வாங்காமல் இருப்பார். தேர்தல் எலெக்ஷனுக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் தம்பி, ரெடி அதை ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லியிருப்பார். நான் சரி, இன்றைக்கி இவங்க யாருமே காசு கொடுக்கல, இன்னும் பல தொகுதியில் வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. விஜயும் அந்த ஒரு கெரியரோட பீக்கிலிருந்து தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு.